Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் saree பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. அங்கங்கே எம்ப்ராய்டரி போட்டு இருந்துச்சு. பார்டர் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க, பிங்க் கலர் பார்டர். அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்ல வேலை இவங்களும் சொல்லிட்டாங்க, கஸ்டமரும் சொல்லிட்டாங்க எனக்கு ஸ்லீவ்லெஸ் போதும் அப்படின்ட்டாங்க. ஸ்லீவ்லெஸ் ப்ளஸ் வந்து இந்த ஸ்லீவோட எண்டில் ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபடி தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் தான், இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இதை வச்சு ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அதனோட இன்னொரு ப்ளவுஸ் தான் இது. இப்போ இதை வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கதை ஜஸ்ட்டு டேப் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லைனிங் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா லைன் நல்லா ஈவனாக போட்டுக்கலாம். அதை கரெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டேன். இதுக்கு மேலே இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எனக்கு வந்து இதில் வந்து பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவில் கேப் விட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் கட் பண்ணணும். ஏன்னா இந்த பேப்பர் பேட்டர்னில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 1/2 இன்ச் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பேப்பரை வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு அந்த பக்கமாக வச்சு நம்ம சுற்றிலும் ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா யூஎஸ் கஸ்டமர். நமக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக ஸ்டிச் பண்ணுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு நம்மகிட்ட ரெகுலராக ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி இவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஸ்லீவ்ஸ்லாம் வேணும்னு, ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி வேணும்னு ரெஃபரன்ஸ் அமைச்சிட்டாங்க எனக்கு. இப்போ வந்து நெக் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு லைன் போட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் வந்து நார்மல் வியூ தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் டைமண்ட் ஷேப் மாதிரி ஷேப் இருக்குது அவங்க அனுப்பிச்ச ரெஃபரன்ஸ் பிக்கில். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு விஷயம், இது வந்து பேடட் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க, பேட் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. பேடட் ப்ளவுஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி நான் கட் பண்ணுவேன் அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி நான் எதுவும் போடலை. அதனால் சரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும். ரெண்டும் சேர்த்து போடலான்னு நினச்சேன். பட் ரொம்ப பெரிய லாங் வீடியோவாக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட்டு இது கட்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் போடுறேன். பேக் போர்ஷன் நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இது அப்படியே போட்டுக்கிறேன். எப்போதும் ஃப்ரண்ட்டுக்கு பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களோட பஸ்ட் அளவை கம்பல்சரி நீங்கள் 1/2 இன்ச் ஆட் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் அவங்களோட பஸ்ட் அளவு எந்த அளவுக்கு சைஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் வேரில் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமரை பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே அந்த 1 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ நான் இதை அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் துணி விடுறேன். 1 இல்லை 1.5 இன்ச் விடுறேன். ஏன்னா இவங்க வந்து இந்த ப்ளவுஸை மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணது இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தேன். அப்புறம் ஆம் கிட்ட கொஞ்சம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி கர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பிரின்சஸ் அந்த லைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷோல்டர்லேருந்து கீழே அவங்களுக்கு உங்களோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஒரு 10.5 மார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே விட கீழே ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் பிரின்சஸ் கட்டு. இந்த ஆமோட அப்படியே நான் அதை ஜாயின் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா 2 விதமாக போடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இதை போடுற பாருங்கள், இந்த மாதிரி போடலாம். இது வந்து உங்களுக்கு கப்பு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் இதை வேறு விதமாக போட போகிறேன். நீங்கள் அந்த கீழே பண்ணிங்க பார்த்தீங்களா, 3 இன்ச் பண்ணிங்களா, அது பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லைனை போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி முக்கோணமாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சென்டரில் உங்களுக்கு பேடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடாக ஸ்டிச் பண்ணுவேன். இதான் நமக்கு மிட் பாயிண்ட். அதனால் மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச்சை வந்து இந்த சைடில் வந்து நம்ம கழிச்சிடலாம். இப்போ வந்து நெக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் வந்து நெக் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நெக் வித் பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருந்தா அது தைச்சி வரும்போது நமக்கு அது அப்படியே 2.25 நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு இதில் எதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நெக் பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் இருந்ததுனால கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைனை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே போகிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பிரின்சஸ் கட்டு இந்த மாதிரி தான் நம்ம கேட்டிருந்தாங்க. நம்ம அதுபடியே நம்ம பண்ணிட்டோம். சாரி, கேமரா கொஞ்சம் மறைக்குது. அவங்க கேட்ட மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கும். அதனால் அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைனா அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், நான் இந்த மிட் பாயிண்ட்டையும் நான் வந்து ஒரு குட்டி மார்க் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து கப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அது ஒரு மெயின் விஷயம். அவ்வளோதான், நம்ம மேஜராக கட் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா அது பேலன்ஸ் உள்ள கிளாத்தில் எப்படி வருதோ நம்ம அது பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்காக நான் இப்போதைக்கு ஸ்லீவ் கட் பண்ணல, மெயின் கிளாத்தில் டைரெக்டாக கட் பண்ணுறேன். ப்ளவுஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருந்துச்சு. நானே ஸ்லீவுக்கெலாம் ரொம்ப ஒட்டு போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்குமோ. எனக்கு வந்து ஃபோல்டிங் வந்து ஃப்ரண்ட் சைடில் வேணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு துணி இல்லை. இதுக்கே நான் அட்டாச்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போதும் லைனிங் அளவுக்கு எக்ஸாக்டாக நான் கட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரு சில பேர் வந்து மெயின் கிளாத்தை பர்ஃபெக்டாக கட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து ரஃப்பாக கட் பண்ணுறாங்க. அப்படிலாம் எனக்கு எப்படி வரும்னே தெரியல. ஆனால் அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. பட் எனக்கு வரலை. எல்லாமே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ப்ளீட்ஸ் வச்சு. பட் இதான் கிளாத் மொத்தமே இருக்குது. இதில் எவ்வளோ வருமோ எனக்கு தெரியல. நம்ம அதை தைக்கும் போது தான் பிளான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.